ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 மந்த்தாக வீடியோஸ் எதுவும் ஷேர் பண்ணல. நான் ஒரு பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் பிஸியாக போனதுனால 1 மந்த் கழிச்சு நிறைய பேருக்கு பிடிச்ச வீடியோட வரலான்னு சொல்லிட்டு என்னோட வீக் டே ரொட்டீன் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ரொட்டீன். யூஸ்வலாக வந்துட்டு ஸ்கூல் டேஸில் நான் வந்து 4:30க்கு எழுந்திருப்பேன். இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுனால நான் 4 மணிக்கே எழுந்திருச்சேன். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகும் நம்மளே வீடியோ எடுத்துட்டு பண்ணுறப்ப அப்படின்றதுனால. காலை நேரம் எப்போவுமே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். நைட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு படுப்பேன். அப்போ தான் நம்ம எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வரப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ண சரியாக இருக்கும். டைம் இப்போ 4:10. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா தான் 6:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். ஏன்னா 6:45க்கு என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்புவான். 6:50க்கு நான் வந்து வேலைக்கு கிளம்பணும். அதுக்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த வெதருக்கு இன்ஸ்டபாட்டில் மாவு வச்சோம் அப்படின்னா டக்குன்னு புளிச்சு வந்துடும். இன்னொரு 1 ஹவரில் நம்ம இட்லி ஊற்ற சரியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் அப்போ தான் ட்ரையாக இருக்கும், யூஸ் பண்ண சரியாக இருக்கும்னு. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே நான் எழுதி வச்சுட்டு படுத்துருவேன் முத நாள் நைட்டு. ஏன்னா காலையில் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருப்போம், புரியாது. நம்ம இதை பார்த்தோன்னா கடகடன்னு என்னென்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும்ன்ட்டு லேட்டாக தான் தயிர் உர போட்டேன். அதை அவனில் வச்சுருந்தேன். அது செட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். காஃபி மேக்கர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து வெஜ் நூடுல்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நூடுல்ஸ் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பாஸ்தா பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு பக்கம் பாஸ்தா, இன்னொரு பக்கம் எக்கு, ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது ரெண்டும் வேகிற டைமில் பாஸ்தாவுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் புதினா சட்னிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினாலாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து வத்த குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு வந்து வத்த குழம்பு சூடாக சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அப்படின்னா நான் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு 1 பாட் ரைஸாவோ இல்லை பாஸ்தாவோ செஞ்சு கொடுத்துருவேன். ஸ்கூல் விட்டு வந்துட்டு சூடாக சாதம் வச்சு அவங்க தேவையானதை போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். இது ஆறுற டைமில் முதல்ல நான் வந்துட்டு சட்னிக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சட்னி நம்ம வந்து வதக்கி அரைச்சிக்கிட்டே பேரலாக நம்ம வந்து பாஸ்தாவும் செய்யலாம். இது ரெண்டும் குக் பண்ணுற டைம்லேயே நான் எக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா எங்களுக்கு தேவையானது மட்டும் உரிச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். மற்றதை அப்படியே வச்சுக்குவேன். சாப்பிட்றப்ப அவங்கவுங்க வந்துட்டு உடச்சிட்டு உரிச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இந்த புதினா சட்னி ப்ரிப்பரேஷன் நான் ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான். சட்னிக்கு காய வதக்கிற டைம்லேயே பேரலாக நான் வந்து பாஸ்தா ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் காய்கறி கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றதுனால ரெண்டும் பேரலாக பண்ணுறேன். எப்போவுமே பாஸ்தாக்கு நம்ம ஆலிவ் ஆயிலில் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி காய் வந்து ரொம்ப வேகாமல் ஒரு அரை வேக்காடாக இருந்ததுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். பாஸ்தா ப்ரிப்பரேஷனுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. நாம் வந்துட்டு 1 பாட் ரைஸாக செய்கிறப்ப காரம் தூக்கலாக போட்டு அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக செஞ்சோம் அப்படின்னா பசங்க ஃபில்லிங்காக சாப்பிட்ருவாங்க. கிட்டத்தட்ட சட்னிக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதில் நான் வந்து உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் டாக்கோ சீசனிங் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா அது நல்ல காரமாக ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்தா சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாளாக நான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உங்கள் வீட்லேயும் டாக்கோ சீசனிங் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. புதினா சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி தாளித்தோம் அப்படின்னா புதினா சட்னி ரெடி. இட்லி வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக கடைசியாக தான் ஊற்றுவேன், ஏன்னா ஆறிடக்கூடாதுன்றதுக்காக. சட்னி ப்ரிப்பரேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சைட்லையுமே காய்கறி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுவும் கிட்டத்தட்ட ஓவர். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஹீட்டில் அப்படியே வச்சோன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல ஸ்பைசஸ், அதோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கிடும். அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை லோ ஹீட்டில் வைக்கிறேன்.
சட்னிக்கு வதக்குனதெல்லாம் அரைச்சி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு இதோட கலந்துட்டேன். இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. ஃபைனலாக வந்து லஞ்ச் பேக்கிங் தான். எப்போவுமே என் பசங்க வந்து மெயின் ஃபுட் கூட வந்துட்டு ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு போவாங்க, நட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது வந்து ப்ரோட்டீனுக்கு கொடுப்பேன். எக்கோ, அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை, அப்படி இல்லைன்னா பன்னீர் ஏதாவது கொடுப்பேன். இன்றைக்கி நான் வந்து பாயில்டு எக் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேரலெல்லாம் இப்போ எனக்கு என் பசங்களுக்கு சேர்த்து நான் வந்துட்டு லஞ்ச் வந்து பேக் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாரும் ஒரே இது தான் எடுத்துகிட்டு போவோம். சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் நட்ஸில் அப்படின்னா பசங்களுக்கு ஒன்று பிடிக்கும், 2 பேருக்கும் அவங்கவுங்களுக்கான ஃபேவரட்ஸ் இருக்கும், அது மட்டும் பார்த்து வைப்பேன். மற்றபடி மெயின் ஃபுட்டு, ப்ரோட்டீன், ஃப்ரூட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாரும் ஒன்று தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ அதுதான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். வெஜ் பாஸ்தா, கிரேப்ஸ், அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு, டேட்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் பசங்களுக்கு. எனக்கும் அதே தான் வச்சுருக்கேன். நான் வந்துட்டு டேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகல, அதுக்கு பதில் நான் வந்து க்ரீக் யோகர்ட் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் நிறைய தேவைப்படும், எனர்ஜி வேணும் அப்படின்றதுனால நான் க்ரீக் யோகர்ட் எடுத்துகிட்டு போகிறேன். லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மூதி பண்ணணும். ஏன்னா நான் வந்துட்டு வீட்டிலேருந்து ரொம்ப சீக்கிரம் கிளம்புறதுனால அவ்வளோ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமும் நமக்கு லஞ்ச் பிரேக் தான் வந்து பெரிய பிரேக்காக இருக்கும். மார்னிங் வந்துட்டு ஸ்நாக் பிரேக் வந்து 15 மினிட்ஸ் கிளாஸ்லேயே தான் எடுத்துக்குவோம். அப்போ நம்ம சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஜூஸு, ஸ்மூதி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்மூதி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னைக்கு வந்துட்டு நான் ஆரஞ்சு ஜூஸ், பேபி கேரட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்பிள், அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் வந்து சோக் பண்ணியிருந்தேன் நைட்டு. அது வந்து ஒரு 2 கைப்பிடி போட்டு ஸ்மூதி ரெடி பண்ணுறேன். இதை சாப்பிட்டோன்னா ஒரு 3 ஹவர்ஸ் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் நான் வந்து ரொம்ப சீக்கிரம் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மூதி கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸ்கிப் பண்ணனா எனக்கு தலைவலி வந்துடும். அதுக்காகவே ஏதாவது ஒன்று கையில் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். ஸ்மூதி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டுமே காலையில் எழுந்திரிச்சு வந்து முதல்ல ஸ்மூதி தான் எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். அதை வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ரஃபாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு நான் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். எங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இட்லி ஊற்றி சட்னி ரெடி பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு வத்த குழம்பு, ரைஸ், அவங்களுக்கு ஸ்மூதி, இட்லி, சட்னி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன். டைம் வந்து 6 மணி ஆகுது. பாத்திரமெல்லாம் நான் பேரலாக ஓரளவு வளர்க்கினேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. முடிஞ்சுது அப்படின்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்குது. எனக்கு 6:15 வரைக்கும் நான் கிச்சனில் இருப்பேன். அது வரைக்கும் வேலை செய்வேன். 6:15க்கு நான் போனேன்னா தான் ½ அன் ஹவரில் ரெடி ஆகிட்டு வந்துட்டு கிளம்பி போக சரியாக இருக்கும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:40. ரெடி ஆயாச்சு வேலைக்கு. இன்னைக்கு டே எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் ஷேர் பண்ணுறேன்.